டியூப் தமிழ் வணக்கம். அமெரிக்கா ஈரான் மீது தரைப்படையை இறக்கினால் எங்கே தவறுவிடப் போகின்றது என்று டென்மார்க்கினுடைய படைத்துறை நிபுணர் ஆனஸ்புக் நீல்சன் கூறிய கருத்துக்கள். முதலாவது, ஈரானை எதிர்த்து அமெரிக்க படைகளை களம் இறக்க வேண்டுமாக இருந்தால் அமெரிக்கா தான் தாக்குதலை நடத்தப் போகின்றேன் என்று மிக கூடுதலான காலத்தை ஈரானுக்கு வழங்கிவிட்டது. இதனுடைய விளைவு ஈரான் மட்டும் அல்ல, ஈரானை விட பலம் குன்றிய ஒரு நாடு கூட அமெரிக்காவை எதிர்கொள்வதற்கு உரிய பொறிக்கிடங்குகளை அமைத்துவிடும். உதாரணமாக, ரஷ்ய அதிபர் புட்டின் உக்ரைனுடைய தலைநகரத்தை கைப்பற்ற முடியாமல் போனது எதற்காக? அவருடைய படை நடவடிக்கை காலதாமதம் ஆனதனால் அவர்கள் தயாராகி விட்டார்கள். அது போன்ற ஒரு தயார் நிலைக்குள் ஈரான் தன்னை கொண்டு வருவதற்கான காலம், அளவு கடந்த காலத்தை அமெரிக்காவும் இஸ்ரேலும் வழங்கிவிட்டார்கள். இது தரைப்படையை இறக்குவதில் ஏற்பட்டிருக்கின்ற முதலாவது பிழை. இரண்டாவதாக, அமெரிக்காவை எதிர்க்க வேண்டும் என்பது ஈரானுடைய ரெவல்யூஷன் கார்ட் படை பிரிவினரிடையே ஒரு மரண ஓட்டமாக மாறி 10 நாட்களில் செய்கின்ற வேலையை அவர்கள் 10 நிமிடங்களில் செய்கின்ற அளவிற்கு விரைவாக செயற்பட்டு அமெரிக்காவை எதிர்கொள்வதற்கான வேலைகளையும் அமெரிக்கர்களை சிக்க வைப்பதற்கான பொறிக்கிடங்குகளையும் அவர்கள் உருவாக்கி விட்டார்கள். இத்தனை காலம் தாமதித்திருக்க கூடாது. இது பெரும் தவறு. மூன்றாவது பெரும் தவறு, கார்க் தீவில் அவர்கள் எங்கே மறைந்திருக்கின்றார்கள், எப்படி தாக்கப் போகின்றார்கள் என்பதை அமெரிக்கா கண்டுபிடிக்க முடியாது. இரண்டாவதாக, நிலக்கண்ணி வெடிகள் எங்கே இருக்கின்றன, அதேவேளை பதுங்கி இருப்பவர்கள் தரைக்கு கீழே எங்கே இருக்கின்றார்கள் என்பதையும் கண்டுபிடிக்க முடியாது. இதனால் போர்க்களத்தில் அமெரிக்க படைகள் பெரும் உயிரிழப்பை சந்திக்க நேரிடும். மாறாக, அமெரிக்கா எரிகுண்டுகளை, காப்பற் குண்டுகளை வீசி அந்த தீவை முற்றாக எரித்து நாசம் செய்யுமாக இருந்தால் வென்றுவிடலாம் தானே என்று கேட்டு விடாதீர்கள். உலகத்தின் மிகப்பெரிய ஆயில் வளம் உள்ள இடம் அது. அதை எரித்து விடுவீர்களாக இருந்தால் உலக மக்களுக்கு செல்ல வேண்டிய ஆயில் எரிந்து புகையாக மாறிவிடும். அதன் பின்னர் உயர்கின்ற விலையை உலக நாடுகளினால் சமாளிக்க முடியாது. எனவே எரிக்கவும் முடியாது, போரில் வெல்லவும் முடியாது, களத்தில் இறங்கினால் வெல்வோம் என்பதற்கான உத்தரவாதமும் கிடையாது. உயிரை பணயம் வைத்து இறங்க வேண்டிய அபாயமான ஒரு சுழிக்குள் அமெரிக்கா இறங்க போகின்றது. ஆனால் ஈரானுக்குள் தரைப்படையை இறக்கத்தான் வேண்டும், இல்லையேல் வேறு வழியற்ற நிலைதான் கள நிலவரமாக இருக்கின்றது. ஈரானுடைய சிறிய தீவுகளை கைப்பற்றி அதற்குள் அமெரிக்க படைகளை நிறுத்தி ஹோர்முஸ் நீரிணையை பாதுகாப்பாக திறந்து விடலாமா என்றால் அதற்கும் வாய்ப்புகள் குறைவாகவே உள்ளன. ஏனென்றால் கார்க் தீவுகளும் ஹோர்முஸ் நீரிணையும் எங்கோ இருவேறு அந்தங்களில் கிடக்கின்றன. அதை வெல்வதற்கான போரை இங்கே நடத்துவதனால் எந்த பயனும் கிடையாது. அடுத்தபடியாக, ஈரானுடைய தாய் நிலத்தில் படையை இறக்கத்தான் வேண்டும். இறக்கினால் என்னதான் நடைபெறும்? அந்த போர் இப்பொழுது இறக்குகின்ற படைகளை விட மேலும் பெருந்தொகையான படைகளை இறக்கி போரை பெரிய அளவில் அதிகரிக்க வேண்டிய ஒரு சூழலுக்குள் கொண்டு வந்து நிறுத்தி அமெரிக்க படைகளை எல்லாம் இந்த இடத்திலேயே இறக்க வேண்டிய அபாயமான நிலை வந்து அது பெரும் போராக மாறி பேரழிவாக வந்து நின்றுவிடும். அதனால் அமெரிக்காவிற்கு என்ன லாபம்? கடைசி முடிவில் அமெரிக்கா சீனா ரஷ்யாவுடனான போட்டியில் தோல்வியடைய வேண்டிய நிலைதான் வரும். இதுதான் இதில் இருக்கின்ற சிக்கல் என்பது அவருடைய ஆய்வறிக்கையாக இருக்கின்றது. இந்த நிலையில் அடுத்த முக்கிய செய்தி, ஐரோப்பா நீண்டகால எரிபொருள் பிரச்சனையில் மாட்டுப்பட போகின்றது என்று ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய நிபுணர்கள் நடத்திய கூட்டத்தின் பின்னர் ஐரோப்பிய நாடுகளினுடைய சக்தி வள பிரிவினர் அவசர அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார்கள். எனவே எரிபொருள் விலையேற்றமானது இன்றுடன் முடிவடைய போவதில்லை. இது படிப்படியாக உயர்வடைய போகின்றது. எப்படி சமாளிக்க போகின்றோம் என்பது அடுத்த கேள்வி. இன்றைய செய்திகளில் இரண்டாவது இடத்தில் ஈரானில் 2 ஈரானியர்கள் தூக்கில் போடப்பட்டிருக்கின்றார்கள். அமெரிக்கா இஸ்ரேலுக்கு ஆதரவாக கலவரங்களை உருவாக்கி ஈரானிய ஆட்சியாளர்களை ஆட்சியிலிருந்து கவிழ்ப்பதற்கான போராட்டத்தை நடத்துவதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டார்கள் என்று இந்த இருவரையும் தூக்கில் போட்டு இவர்களுடைய புகைப்படங்களை அமெரிக்காவிற்கும் இஸ்ரேலுக்கும் அனுப்பி இருக்கின்றது ஈரான். இது அடுத்த பெரும் சிக்கல். எனவே இத்தகைய செயல் நடைபெறுகின்றதாக இருந்தால்
ஈரானினுடைய ரெஜிமை அதிகாரத்தில் இருந்து அகற்ற வேண்டும் என்கின்ற அழுத்தத்தை அவர்கள் கொடுக்க ஆரம்பிக்கின்றார்கள். அப்படி கொடுப்பதற்கான காரணம் தரையில் அமெரிக்காவிற்கு ஏதோ அவர்கள் ஆபத்து செய்வதற்கான வேலைகளை முடித்துவிட்டுத்தான் காத்திருக்கின்றார்கள் என்ற பொருளை அது தருகின்றது. மூன்றாவது முக்கிய செய்தி, பெட்ரோல் விலை அமெரிக்காவில் எகிரி பாய்ந்திருக்கின்றது. இப்பொழுது உச்சத்தில் நிற்கின்றது. 2022 ஆண்டு ரஷ்யாவினுடைய தாக்குதலுக்கு பின்னதாக பெரிய உயர்வை கண்டிருக்கின்றது. 1 லிட்டர் பெட்ரோலினுடைய விலை 3.78 அமெரிக்க டாலர்களாக உயர்வடைந்திருக்கின்றது. இது அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பினுடைய ஆட்சியில் என்றுமே இல்லாத அதிக உயர்பட்ச விலையாக இருக்கின்றது. மக்கள் கலங்கி போய் இருக்கின்றார்கள். வாகனங்களை வெளியே எடுக்க மிக நீண்ட தூர சாலைகளில் ஓட வேண்டிய அமெரிக்காவில் எப்படித்தான் பயணிப்பது என்கின்ற கேள்விக்குறி மக்களின் கண் முன்னால் சுழன்று கொண்டு இருக்கின்றது. நான்காவது முக்கிய விடயம், போர் என்று வருகின்ற பொழுது ஆயுத விற்பனையில் பெரும் ஊழலை செய்வதற்கும் அதில் கேட்டு கேள்வி இல்லாமலே பணத்தை பாக்கெட்டில் போடுவதற்கும் அமெரிக்கா மட்டுமல்ல உலகம் முழுவதிலுமே ஊழல் செய்வதற்கு வாய்ப்பாக இருக்கின்ற காலம் போர் நடைபெறுகின்ற காலம் என்றால் அது மிகை கூற்று அல்ல. அந்த வகையில் அமெரிக்காவினுடைய படைத்துறை அமைச்சர் பேட் ஹெக்ஸெட் போர் தொடங்குவதற்கு சில வாரங்கள் முன்னதாகவே அமெரிக்காவினுடைய பிரபலமான ஆயுத உற்பத்தி கம்பெனிகளில் எல்லாம் மிக பெரிய அளவில் முதலீட்டை செய்திருக்கின்றார் என்று பெயர் குறிப்பிட விரும்பாத 3 முக்கிய அதிகார மட்டங்களை ஆதாரம் காட்டி அமெரிக்காவில் செய்தி வெளியாகி இருக்கின்றது. வழமை போல அமெரிக்க வெள்ளை மாளிகை இதை மறுத்தும் இருக்கின்றது. அமெரிக்காவினுடைய படைத்துறை நிதியத்தில் இருந்தும் பெருந்தொகையான நிதியம் இவ்வாறு முதலீடு செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த நேரம் ஆயுத உற்பத்தியில் முதலீடு செய்வோமாக இருந்தால் பெருந்தொகையான பணத்தை உழைக்கலாம் என்பது அமெரிக்காவினுடைய போர்க்கால அமைச்சருக்கே தெரியும். ஏனென்றால் போரை எவ்வளவு காலம் நடத்தப் போகின்றோம், போரை எப்பொழுது ஆரம்பிக்க போகின்றோம் என்பதை தெரிந்து வைத்து செய்யப்படுகின்ற பொழுது அந்த முதலீடு பெரிய வருமானத்தை தரும் என்பது கவனிக்கத்தக்கது. போரும் ஊழலும் என்கின்ற தலைப்பின் கீழ் இந்த செய்தி வருகின்றது. 5வது முக்கிய செய்தி, இஸ்ரேல் ஈரான் மீதான தாக்குதலை மேலும் நீட்டிப்பு செய்ய இருப்பதாக கூறுகின்றது. இதற்கான காரணம், ஈரான் மீதான தாக்குதல் அரை பங்கு மட்டுமே இப்பொழுது முடிவடைந்திருக்கின்றது. ஈரானினுடைய செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தையும் அணுகுண்டு உருவாக்க ரகசியங்களையும் கைப்பற்றி வருவதற்கான இடம் இன்னமும் வரவில்லை. மேலும் அரை பங்கு செல்ல வேண்டி இருக்கின்றது. எனவே தாக்குதல் தொடரும். இந்த சம்பவங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்க பிரித்தானிய பிரதமர் கெய்ர் ஸ்டார்மர் அவசரமாக கோப்ரா மீட்டிங் என்று கூறப்படுகின்ற கூட்டத்தை கூடியிருக்கின்றார். கோப்ரா மீட்டிங் என்றால் மந்திரி சபை உறுப்பினர்களை அழைத்து மிக முக்கியமான விடயத்தை பேசுகின்ற கூட்டமாகும். இப்பொழுது என்ன மிக முக்கியமான விடயம் என்றால், எரிபொருள் விலை உச்சக்கட்டத்தை அடைகின்றது. எப்படி பெருந்தொகையான பிரித்தானிய மக்களை சமாளிப்பது இந்த விலை உயர்வில் வைத்து? 2வது, கோர்மூஸ் நீரிணையினுடைய எதிர்காலம் என்ன? பிரிட்டனினுடைய சரக்கு கப்பல் போக்குவரத்துகளினுடைய எதிர்காலம் என்ன? ஆசிய வர்த்தகத்திற்கான பொருட்களை கொண்டு செல்ல முடியாத சூழல் இருக்கின்றது. இதற்கு மாற்று ஏற்பாடு வேண்டும் என்று இந்த அவசர கூட்டம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. இன்றைய 7வது முக்கியமான விடயம், வாகனங்களுக்கான எரிபொருள் வேறு, விமானங்களுக்கு வழங்கப்படுகின்ற எரிபொருள் மிகவும் தரமானதாக வடிகட்டப்பட்ட எரிபொருளாக இருக்கும். இதன் விலை அதிகம். ஆனால் இப்பொழுது இதனுடைய உண்மையான விலையை விட இன்றைய விலை 2 மடங்காக உயர்ந்து விட்டது. இவ்வளவு பெருந்தொகையான பெட்ரோலை செலவிட்டு விமானத்தை பழைய விமான கட்டணத்தில் ஓட முடியாது. எனவே விமான சீட்டுகளினுடைய விலை வன்மையாக உயரப்போகின்றது என்பது இதனுடைய அடுத்த கருத்தாகும். இந்த கோடை காலத்தில் பயணம் செய்வது மிக பெரும் போக்குவரத்து செலவை ஏற்படுத்த போகின்றது. 8வது முக்கியமான விடயம், அலுமினியம் விலை வன்முறையாக உயர்வடைந்திருக்கின்றது. 1 தொன் அலுமினியம் $3400 என்கின்ற அளவிற்கு உயர்வடைந்திருக்கின்றது. 2022 ஆண்டில் இது $4000 இருந்தது. அதன் பின்னர் பெரிய அளவில் உயர்வு கண்டிருக்கின்றது. இதனால் ஏற்பட போகின்ற பாதிப்பு என்ன? எலக்ட்ரானிக் பொருட்களினுடைய விலை கூடும். உணவு பெட்டிகள் உள்ளிட்ட அலுமினிய பாத்திரங்களினுடைய விலைகள் உயர்வடையும். கட்டிட வேலைகளுக்கான அலுமினிய விலை உயர்வடையும்.
வாகனங்களுக்கான அலுமினியங்கள் உயர்வடையும். மொத்தத்தில் அலுமினியத்தினுடைய விலை உயரமாக இருந்தால் எல்லாவற்றினுடைய விலைகளும் உயர்வடையும். ஏனென்றால் காற்று இருப்பதை போல எல்லா உற்பத்தி பொருட்களுக்கு உள்ளேயும் அலுமினியம் இருக்கின்றது. இன்றைய 9வது முக்கியமான செய்தி, ஹோர்முஸ் நீரிணையை திறப்பது அமெரிக்காவிற்கு மிக மிக கடினம் என்று நிபுணர்கள் மீண்டும் எச்சரித்திருக்கின்றார்கள். சாதாரணமான ஒரு போரின் மூலம் படைகள் பாதுகாப்பாக இருக்கலாம், ஆனால் டைனசோர்கள் போல பிரம்மாண்டமான கப்பல்களை பாதுகாப்பாக கொண்டு செல்ல முடியாது. இதில் அமைதியான ஒரு சூழல் உருவாகாமல், இரு தரப்பிற்கும் இடையில் உடன்பாடு வராமல் இதை கொண்டு செல்ல முடியாது என்பது முக்கியமான விடயமாகும். இதுவும் தரிப்பிட்டு நிற்கின்றது. இவ்வாறு இன்றைய ஈரான் அமெரிக்க இஸ்ரேல் போர்க்களத்தில் 10 முக்கிய செய்திகள் இந்த ஆக்கத்தில் இடம் பிடித்திருக்கின்றன. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை. வணக்கம் உறவுகளே.